ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பைக்குக்கு வந்து இந்த இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட இன்ஜினில் வந்து ஃபயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கும். இப்போ தான் புதுசாக இந்த இன்ஜின் ஆயில் வந்து மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் வாங்கிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் வந்து நம்ம மாற்றணும்னு சொன்னோம்னாக்கா ஒரு ₹20 இல்லை ₹30 வாங்கிட்டு அவங்க வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து நம்மளே வந்து இன்ஜின் ஆயில் வந்து இன்றைக்கி மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா, மற்ற பைக்கில் இருக்க மாதிரி என் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக ஆயில் மாற்றுறப்ப கீழே இருக்க இந்த நெட்டை கழட்டிட்டு ஆயில் எல்லாத்தையும் இன்ஜின்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த நெட்டு ஃபிக்ஸ் ஆகிற இன்ஜினோட பார்ட்டு பார்த்திங்கன்னா லேசாக உடஞ்சிருச்சு. அதனால் என் பைக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எம்சில் போட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் லீக் ஆகாத மாதிரி எம்சில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணதால் என்னால் கீழே இருந்து நெட்டை கழட்டி ஆயில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதால என்ன பண்ணணுன்னாக்கா, நான் இன்ஜினோட இந்த சைடு இதை கழட்டி இங்கேருந்தே நான் ஆயில் வந்து வெளியே எடுக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ பாருங்கள். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் இன்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னா என்னென்ன பொருள் காமனாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய பாத்திரம், அப்புறம் இன்ஜின் ஆயில் வாங்கின இன்ஜின் ஆயில், ஒரு புனல், அப்புறம் ஒரு கட்டிங் பிளேயர், இது இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த கீழே நெட்டு கேட்டுறதுக்கு ஒரு ஸ்பேனர். ஸோ அந்த ஸ்பேனர் இல்லாதால நம்ம என்ன ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாட்டர் பம்ப்பு. ஸோ இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கும். அதான் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து தான் மேலே இருந்து சக் பண்ணி நான் ஆயிலை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்டிங் பிளேயர் வச்சு இதை வந்து மேலே இருக்கிறத கழட்டி எடுத்துப்போம். இதை ஒரு முறை லூஸ் பண்ணிட்டால் போதும், வெறும் கையிலே கழட்டிடலாம். ஸோ கழட்டி எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்போட கீழே இருக்க இந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்க்குள்ளே விட்டுக்கலாம். இப்படி ஆயில் டேங்க்குள்ளே விட்டுக்கிட்டு மேலே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆயில் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து சக் பண்ணி கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ரீசெண்டாக ஒரு 4 மாதமாக ஆயில் வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு ஆப்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் பைக்குக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஆப்ஷன் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு மெக்கானிக் கிட்ட கேட்டேன். ஸோ மொத்தமாக ஒரு ₹15 செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சின்னோண்டு பீஸ் உடஞ்சதுக்கு ஒரு 15,000 செலவு வைக்கணுமாங்கிறதான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆயில் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால இன்ஜின் வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஸோ இது வந்து சேஃபான முறையாக அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இன்ஜின் லைஃப் வருமா என்னன்னு புரியல. ஸோ வேறு வழியில் ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா வயசாகிடுச்சு போல். ஸோ பார்த்தா தெரியுது, அந்த மாதிரி தான் தெரியுது. அண்டு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ளே டேங்க் ஆயில் இருக்க மொத்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கீழே நம்ம நெட்டு கேட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மேலேருந்து எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து முழுசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து நம்ம வெளியே உள்ளேருந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஓரமாக வச்சுக்குவோம். உள்ளேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் இது. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ புது ஆயிலை வந்து போடலாம். அதுக்கு வந்து புனலை இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ கடையிலேருந்து வாங்கினா புது ஆயிலை ஓப்பன் பண்ணி இதை அப்படியே இது ஊற்ற வேண்டியது தான். ஸோ இந்த ஆயில் வந்து ஏன் ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஆயிலெலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் இல்லை 2500. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்து தாங்குச்சு. இந்த ஆயில் வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் கிட்ட இந்த ஆயில் வந்து தாங்குது. ஸோ அதனால தான் இதை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய சஜஷன் மட்டும் தான். ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன ஆயில் யூஸ் ஆகுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய வண்டிக்கு இந்த ஆயில் தான் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து தாங்குது. இந்த ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹420 அப்படின்ற மாதிரி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா வேகமாக ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க. ஏன்னா வேகமாக ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரொம்ப கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக கவனமாக கொஞ்சம் ஊற்றுங்க. ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு எம்எல்மே பார்த்தீங்கன்னா காசு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்லேருந்து ஆயில் டேங்குக்கு, பைக் ஆயில் டேங்குக்கு ஆயில் ஃபுல்லாக மாற்றியாச்சு.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி சூப்பர் ஸ்பெண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது மேலே இருந்த கேப் அப்படியே நம்ம மூட வேண்டியது தான். ஸோ அது வந்து எங்கே வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கேயும் தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ ஆயில் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பைக்கை திருவண்ணாமலை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்விக்கி ஒர்க்கிட்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ 4000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடும். இன்ஜின் ஓரளவுக்கு தாங்கும், நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த பைக்கில் நிறுத்த பழைய ஆயிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலி கேனில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை வந்து நம்ம திரும்ப செயின் கவருக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ செயின் வந்து தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் இந்த வாட்டர் பம்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் தண்ணி கேன் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி கேன்லேருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட உண்மையான பர்பஸ் அதுக்காக தான் நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஆயில் மாற்றியாச்சு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.